ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள முதல் யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். மகிழ்வோடு விளையாடு. ஆடலாம் பாடலாம், ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். இப்போது இதை நம்ம பாட்டாக பாடலாமா? ஆடலாம் ஆடலாம், ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம், பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். அடுத்த பக்கம் பாருங்க. படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லுங்கள். மேலே ஏரோப்ளைன் பறக்குது, அந்த மரத்துலேருந்து பறவைகள் பறக்கின்றன. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பார்க்கில் விளாண்டுட்ருக்காங்க. என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குது? ஊஞ்சல் இருக்குது, அந்த துள்ளி குதிக்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா வேறு யாரெல்லாம் இருக்கா? ஒரு பாட்டியை ஒரு பையன் தள்ளிட்டு போகிறான். ஒரு அப்பா அவங்க பையனை தோளில் தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு குரங்கு அந்த ஊஞ்சல் மேலே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்துது பாருங்கள். உடனே அந்த பாப்பா கையில் என்ன இருக்குது? பலூன் இருக்குது. அப்புறமா சறுக்கிறது இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு பொண்ணை அவங்க அப்பா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாய்க்குட்டிக்கு அந்த பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பாடாக வைக்கிறா. அதுக்கப்புறமா மேலே ட்ரெயின் போகுது. அதுக்கப்புறமா இங்கே கீழே விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தாத்தா பாட்டி மரத்தடியில் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு பாப்பா டஸ்ட்பினில் அந்த வாழைப்பழத்தோலை போடுறா. அப்புறம் அந்த பையனோட தொப்பி காற்றுல பறக்குது, அதை பிடிக்க அவன் ஓடிட்டுருக்கான். அப்புறம் ஒரு குட்டி பாப்பா பாருங்கள், அந்த பேபி சிட்டரில் உட்காந்து இந்த பார்க்கில் ரசிச்சுட்ருக்கு. அவங்க அம்மா அதை தள்ளிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த பேரன் கூட அந்த தாத்தா சீசா விளாடுறாங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். நடித்து காட்டலாம். இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் உங்கள் மேம் சொல்கிற மாதிரி நீங்கள் விலங்குகள் மாதிரியும் பறவைகள் மாதிரியும் ஒருத்தராக நடித்து காட்டணும். ஓகேவா? தவளை மாதிரி, பறவை மாதிரி, அதுக்கப்புறமா சிங்கம் மாதிரி, யானை மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கு மாதிரியும் நீங்கள் நடித்து காட்டணும். பறவைகள் மாதிரியும் நடித்து காட்டணும். அடுத்தது பாருங்கள். அடுக்கி உருவாக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் பருப்பு, தானியங்கள் இந்த மாதிரி எதையாவது நீங்கள் ஒட்டலாம். இது மாதிரி ஒட்டி அடுக்கி உருவாக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். படம் பார்த்து கதை கூறலாம். இந்த படத்தெல்லாம் பார்த்து கதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த பையன் ஒரு பண்டம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே மேலேருந்து அந்த காக்கா அவன் சாப்பிட்றத பார்த்துட்ருக்கு. அதுக்கப்புறமா இந்த சாப்பிட்ட பையன் அதை கீழே போட்டுட்டு போயிட்டான். அப்புறமா ஒரு எலி அதை பார்க்குது. காக்காவும் வருது. 2 பேருக்கும் அப்புறம் சண்டை வருது. நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடுவேன்ட்டு. அப்போது அந்த காக்காவுக்கு ஒரு யோசனை வருது. 2 பேரும் பாதி பாதியாக பிரிக்கிறாங்க. பாதி பாதியாக பிரித்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எலிக்கு கொஞ்சமும் காக்காவுக்கு கொஞ்சமாக. அப்போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்தது பாருங்கள். வட்டத்தில் நிறுத்தலாம். அதாவது அந்த பாலை கரெக்டாக நீங்கள் அந்த வட்டத்தில் நிறுத்தணும். அது எப்படி நீங்கள் நிறுத்துவீங்க? அதோட டைரக்ஷன் என்னது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதோட திசை என்ன, தொலைவு என்ன அப்படின்றத நீங்கள் சரியாக பார்த்து அதை நீங்கள் அதை கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி விளையாடணும். ஓகேவா? இதை நீங்கள் டீமாக விளையாடலாம். அடுத்த பக்கம் பாருங்கள். பெயர் கூறலாம். இங்கே கொடுத்துருக்க படங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ பெயர் சொல்ல போகிறோம். மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, ஆரஞ்சு மிட்டாய், தவளை, பை.
இதை வந்து நீங்கள் எப்படி பெயர் கூறணும் கரெக்டாக அப்படின்னா, நான் இப்போ சொல்லி கொடுத்தேன்ல, இதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக வாசிக்கணும். சும்மா பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. கத்தரிக்காய் அந்த மாதிரிலாம் வாசிக்கக்கூடாது. கரெக்டாக கத்தரிக்காய், குரங்கு, நாய். அதே மாதிரி எழுத்து வழக்கில் நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி சரியாக வாசிக்கணும். அடுத்தது பாருங்கள், உருவங்கள் வரையலாம். நீங்கள் வந்து அந்த கோல மாவு இல்லைன்னா ஏதாவது ஒரு மாவை வச்சு நீங்கள் வந்து எதாவது ஒரு உருவங்களை வரைஞ்சி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி, ஓகேவா? இந்த படத்துலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 பிள்ளைங்க வரைகிறாங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வரையலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், படம் பார்த்து கதை சொல்லலாம். ஒன்றாக சேர்தல். இப்போது இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து கதை சொல்ல போகிறோம். அதாவது நிறைய வண்ண பென்சில், அதாவது கலர் பென்சில்லாம் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க பாருங்கள். அப்புறமா எல்லாரும் ஒரு ஐடியா பண்ணி தனித்தனி பேப்பரில் எல்லாரும் அவங்கவுங்க கலரை யூஸ் பண்ணி வரைகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட படத்தை வரைஞ்சிட்டு அவங்களுக்கே அவங்களோட படத்தை பார்க்க பிடிக்கலை. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரே பேப்பரில் நம்ம எல்லாருமே சேர்ந்து அதில் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள், எல்லாருமே ஒரே பேப்பரில் ஒற்றுமையாக வரைகிறாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், அந்த படமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், வண்ணம் தீட்டலாம். இந்த பந்துக்கு வந்து அழகாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வண்ணம் தீட்டிக்கோங்க, ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பாடி மகிழலாம். விரல்களின் விளையாட்டு. பெருவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், நடுவிரல் ஆடியது. இதை வந்து நம்ம பாட்டாக படிக்க போகிறோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பெருவிரலும் சுட்டு விரலும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதே மாதிரி நடுவிரல், அதுக்கப்புறமா மோதிர விரல், அதுக்கப்புறமா சுண்டு விரல், இந்த மாதிரி 5 விரல்களுக்கும் இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். பாடலாமா? பெருவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், நடுவிரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், மோதிர விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், சுண்டு விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் ஆடியது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், கைகள் தட்டின, கைகள் தட்டின, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், இசையொன்று பிறந்தது, இசையொன்று பிறந்தது, அதை நிறுத்த பார்த்தேன், நிறுத்த பார்த்தேன், உடலே ஆடியது, என் உடலே ஆடியது. அடுத்த பக்கம் பாருங்க, விரலால் வழிகாட்டலாம். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய விரலை வச்சு இதை வழிகாட்ட போகிறோம். உங்களோட சுட்டு விரல் எடுத்துக்கோங்க, அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், அதுதான் சுட்டு விரல். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து 2 சைடும் வச்சுட்டு வழிகாட்டணும். இதே மாதிரி பொறுமையாக அது போகிற வழியில் அப்படியே வளைச்சி நீங்கள் வந்து கரெக்டாக கீழே வரைக்கும் 2 விரலையும் ஒரே போல் நீங்கள் கொண்டு வரணும். இதனால் வந்துட்டு உங்களோட கண் கையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வேலை செய்யும், ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பொருத்தமான நிழலை இணைக்கலாம். அதாவது அந்த குருவியோட பொருத்தமான நிழல் கூட நம்ம இணைக்க போகிறோம். எது அதோட பொருத்தமான நிழல் பாருங்கள், கீழே 4வதாக இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட நிழல். அப்போது அது கூட நம்ம இணைக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஒன்று போல் உள்ளதை வட்டமிடலாம். 6 மீன் இருக்குது. இதில் எந்த மீன் வந்து ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்ந்து இருக்க அந்த மீன் தான்.
அப்போது அந்த 3ஆவதாக இருக்க மீனும் 2வது லைனில் முதல்ல இருக்க மீனும் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அந்த 2 மீனையும் வட்டமிடுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், கண்டுபிடித்து வட்டமிடலாம். அவங்க கொடுத்துருக்க படம் வந்து இந்த பிக்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதை வட்டமிட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த தொப்பி எங்கே இருக்குது, அந்த கட்டிலில் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், அதை வட்டமிடுறோம். அடுத்தது அந்த விளையாட்டு ஜாமான் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த கட்டிலுக்கு அடியில் இருக்குது, அதை வட்டமிடுறோம். அதுக்கப்புறமா அந்த டவல் எங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தொங்குது, அதை வந்து நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது அந்த பானை எங்கே இருக்குது, 3 பானை அடுக்கியிருக்காங்க, அதில் மேலே இருக்குது, அதை வந்து நீங்கள் வட்டமிடுங்க. அடுத்தது அந்த வாளி எங்கே இருக்குது பாருங்கள், அந்த கலரில், அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் தான் அந்த பிங்க் கலர் வாளி இருக்குது. அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது அந்த குதிரை பொம்மை எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பையன் அதில் உட்காந்து விளாண்டுட்ருக்கான். அப்போது அதை நம்ம வட்டமிடணும். அடுத்தது சாவி, அது வந்து அங்கே தொங்குது பாருங்கள், அந்த ஒரு கொத்தா 3 சாவி தொங்குதா, அதை வந்து நீங்கள் வட்டமிட்டுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க பொருளை கண்டுபிடிச்சி வட்டமிடணும். அடுத்த பக்கம் பாருங்கள், இணைத்து வரையலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த டாட்டட் லைன்ஸை, அந்த புள்ளி லைனை வந்து நம்ம வந்து இணைக்கணும். இதே மாதிரி நான் இணைச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் இணைச்சி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வழிகாட்டலாம். தேன்லேருந்து தேன் கூடுக்கு, அந்த முயல் வந்து அதோட கேரட்டுக்கு சாப்பிட போகுது, அதுக்கப்புறமா அந்த நாய் வந்து அதோட வீட்டுக்கு போகுது, அப்புறம் நத்தை வந்து கேபேஜ் சாப்பிட போகுது, அப்புறம் அந்த பறவையை வந்து அதோட குட்டி பறவை கூட சேர்க்கணும். இதே மாதிரி இணைச்சு நீங்கள் வந்து வரையலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம். 6 வேறுபாடுகள் இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த மேகம், குட்டி மேகம் இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் இல்லை, 2வது படத்தில் இருக்குது. இது வந்து ஒரு வேறுபாடு. அடுத்த வேறுபாடு வந்து இந்த சைடு வந்து பட்டாம்பூச்சி இருக்குது, அந்த சைடு வந்து தும்பி இருக்குது. அப்போது அதை வந்து நம்ம வட்டமிடுறோம். அது வந்து 2வது வேறுபாடு. அடுத்த வேறுபாடு என்ன இருக்குது பாருங்கள், அந்த பூனையோட மீசை இருக்குது ஃபஸ்ட்டு படத்தில், 2வது படத்தில் மீசை இல்லை, அதை வட்டமிட்டுக்கோங்க. இது வந்து 3வது வேறுபாடு. அடுத்த வேறுபாடு வந்து அந்த பூனையோட வால் வந்து முதல் படத்தில் வந்து மேலே தூக்கியிருக்கு, 2வது படத்தில் கீழே வளைஞ்சிருக்கு. அப்போது அது வந்து 4வது வேறுபாடு. அடுத்த வேறுபாடு வந்து அந்த பூ பாருங்கள், இங்கே வந்து எல்லோ கலரில் இருக்குது, அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்குது, அங்கே வந்து நீல நிறத்தில் இருக்குது. அப்போது நிறம் மாறி இருக்குது. இது வந்து அடுத்த வேறுபாடு, 5வது வேறுபாடு. அடுத்து கடைசி 6வது வேறுபாடு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அந்த கல் வந்து குட்டியாக இருக்குது, ஆனால் அந்த படத்தில் வந்து பெருசாக இருக்குது. இது வந்து 6 வேறுபாடுகள். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், வேறுபட்டதை வட்டமிடலாம். உங்கள் கொடுத்துருக்கிறதுலே ஒன்று மட்டும் மாறி இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 3வது லைனில் 3ஆவதாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டார் மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், அ கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக ஆ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். கீழேருந்து 2வது லைனில் 4ஆவதாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வட்டமிட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பிடித்ததை வரையலாம். அதாவது மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம வச்ச அந்த கை அச்சில் அவங்க வந்து நிறைய பொம்மைகள் வரைஞ்சிருக்காங்க. கீழேயும் உங்களுக்கு அவங்க அந்த அச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அதில் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், சரியானதை வண்ணமிடலாம். காரணம் கூறலாம். எந்த செயல் வந்து சரின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்க, அப்போது அது வந்து சரியான செயல். ஆனால் 2வது படத்தில் பாருங்கள், சண்டை போடுறாங்க 2 பேரும், அப்போது அது வந்து சரி கிடையாது. முதல் படம் தான் சரி. அப்போது அதில் நம்ம வண்ணமிடணும். அடுத்தது பாருங்கள், லைனாக நின்று கை கழுவுறது நல்லதா, இல்லைன்னா இப்படி மொத்தமாக போய் நிற்கிறது நல்லதா? ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் சரி, லைனாக போய் நின்று கை கழுவுறது. அப்போது அதை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பாருங்கள், ஒற்றுமையாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றது நல்லதா, இல்லைன்னா அங்கே பாருங்கள் ஒருத்தரும் ஒரு சைடு திரும்பிட்டு இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறது சரியா? எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒற்றுமையாக சாப்பிட்றது தான் நல்லது. அப்போது 2வது படத்தை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், யானை வருது. யானை வருது, யானை வருது பார்க்க வாருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தந்தத்தோடை வருது பார்க்க வாருங்கோ, தும்பி கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ. இந்த பாட்டை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அளவள்ளியப்பா. இப்போ இதை பாட்டாக நம்ம படிக்கலாமா? யானை வருது பார்க்க வாருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தந்தத்தோடே வருது பார்க்க வாருங்கோ, தும்பி கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ. பாட்டு நல்லா இருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.